திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் எல்&டி தனியார் துறைமுகம் முன்பாக மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இங்கு தனியார் துறைமுகம் அமைத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், நிலம் அளித்தவர்களுக்கு துறைமுகத்தில் வேலை வழங்க கோரியும் மீனவர்கள் பல்வேறு போராட்டம் நடத்தினர். இதையடுத்து கடந்த 2013ஆம் ஆண்டு 240 பேருக்கு நிரந்தர வேலை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் வாக்குறுதி அளித்தபடி பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி மீனவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு நடைபெற உள்ளதாக கோவில் தலைமை அர்ச்சகர் தெரிவித்துள்ளார். விஜயதசமி திதி வரும் தினங்களில் மட்டும் தசரா திருவிழாவின் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு விஜயதசமி திதி வழக்கத்திற்கு மாறாக அக்டோபர் 10ஆம் தேதி இரவு வருகிறது. இதனால் ஆண்டுதோறும் நடப்பது போல் இல்லாமல் இந்த ஆண்டு தசரா திருவிழா அக்டோபர் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி சார் ஆட்சியரை கண்டித்து வருவாய்த்துறை ஊழியர்கள் ஒருநாள் தற்செயல் விடுப்பெடுத்து போராட்டம் நடத்தினர். 2 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் சார் ஆட்சியர் கோபால சுந்தர்ராஜ் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வருவதாக புகார் கூறப்படுகிறது. இதனை அடுத்து சார் ஆட்சியரை கண்டித்து தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கத்தினர் இந்த போராட்டத்தை நடத்தினர். இதில் சுமார் 400க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதனால் வருவாய்த்துறை அலுவலக பணிகள் பாதிக்கப்பட்டன. தூத்துக்குடியில் படகு ஓட்டும் தொழிலாளி ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். தூத்துக்குடி அந்தோணியார் கோவில் பகுதியைச் சேர்ந்த அந்தோணி பிரதீப்பிற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு தரப்பினருக்கும் இடையே தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எதிர்த்தரப்பைச் சேர்ந்தவர் அந்தோணியை கத்தியால் குத்தியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய கொலையாளியை தேடி வருகின்றனர். கடலூரில் குடிநீர் குழாய் உடைந்ததால் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டது. கடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட 45 வார்டுகளுக்கும் கேப்பர் மலையிலிருந்து குழாய்கள் வழியாக குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் 14வது வார்டு அண்ணாநகரில் குடிநீர் குழாய்களில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக குழாய் உடைந்து சாலை முழுவதும் குளம் போல் தண்ணீர் தேங்கியது. இதனால் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலில் ஆடிப்பூர திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து 9ஆம் நாள் திருநாளை ஒட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இன்று காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஏரி அருகே விமானப்படைக்கு சொந்தமான பழைய ஓடுதளத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆந்திர வனப்பகுதியில் வெட்டப்பட்ட செம்மரக்கட்டைகள் இந்த பகுதியில் உள்ள முட்புதரில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் 1/2 டன் செம்மரக்கட்டைகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை அருகே பள்ளி வேன் சக்கரம் கழன்று விபத்துக்குள்ளானது. எனினும் அதிர்ஷ்டவசமாக மாணவ மாணவிகள் உயிர் தப்பினர். வேதாரண்யம் அடுத்த வேட்டைக்காரன் இருப்பு கிராமத்தில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி வேனில் மாணவர்கள் வகுப்புக்கு சென்று கொண்டிருந்தனர். வெள்ளப்பள்ளம் அருகே சென்றபோது இடது பக்க பின் சக்கரம் கழன்றது. எனினும் ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு வேனை நிறுத்தியதால் மாணவர்கள் தப்பினர்.